நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு, மக்களுக்கான ஏடு. நெல்லிக்குப்பம் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இன்று வியாழக்கிழமை காலை தனித்தனியாக போதை ஒழிப்பு மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு மேற்படி பள்ளியில் காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் வேலுமணி பேசுகையில், மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்வது, பள்ளிக்கு சரியான நேரத்திற்கு வராமல் கால தாமதமாக வருவது, 18 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள் பள்ளி சீருடையில் 2 சக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டிச் செல்வது, பள்ளி நேரங்களில் ஆலை ரோடு, ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பங்க் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிவது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் மாணவர்களை காவல் நிலையம் அழைத்து அவர்களது பெற்றோர்கள் மீது வழக்கு பதியப்படும். மேலும் பள்ளி மாணவர்கள் பள்ளி வேலை நாட்களில் சீருடையில் சுற்றித் திரிந்தால் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பில் போக்சோ வழக்கு தொடர்பாக 2 முறை நீதிமன்றம் சென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறாத வண்ணம் மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் அறிவழகன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்த் பாஸ்கர், போதை ஒழிப்பு குழு தலைவர் நிமிலன், சாலை பாதுகாப்பு குழு தலைவர் தீபக் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.